ஹைடா சுகர்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆல்ஃபா அண்ட் ஒமேகா ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டேன். 50வது எபிசோடு. இது நான் பெருசாக விட மாட்டேன். அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. யாரும் தூக்கிட்டு வந்துடக்கூடாது. அக்கா ஸ்பெஷல் பாட் வேணும், போனஸ் பாட் வேணும்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது, சரியா? அவ்வளோதான், பிச்சு பிடிவும் பிச்சு 50 எபிசோடு போட்டிருக்கேன். அதனால எல்லாம் கம்முன்னு இருக்கீங்க. இதோட முடிச்சுக்கலாம்டா, ஓகேவா? லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தேன்னா நம்ம பாய்ஸோட அம்மா அப்பா வந்து நீங்கள் உங்களோட சக்தியை வெளியே கொண்டு வந்து உங்கள் அம்மாவையும் பாய்ஸோட அப்பா அம்மாவையும் அடிச்சிருப்பீங்க. நம்ம பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரமும் ஜேக்கவும் அவங்க பேபிஸை வந்து அவங்க பிடிச்சிருப்பாங்கடா, பிடிச்சி உங்களை தான் பார்த்துட்ருப்பாங்க. அதோடு முடிச்சிருந்தேன். வாங்கடா அதில் இந்த கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தான் அப்படி அந்த துர்சக்திகள் இருக்காங்கல்ல, அவங்கள நோக்கி அப்படியே நடந்து வர்றீங்க. இந்த பக்கம் சுகாலாம் பார்த்திங்கன்னா ஒரு பேபி அப்படியே எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 பேபியுமே அப்படியே அலறுது, அப்படியே அழுகுது 3 பேபியுமே. இந்த பக்கம் அவங்க 3 பேருமே பார்த்திங்கன்னா அப்படியே நெருப்பாக எரிஞ்சிட்ருக்காங்க. எங்களை ஆட்சியால் விட மாட்டையா அப்படிங்கிற மாதிரி அந்த 3 சக்தியுமே கேட்குது. இந்த பக்கம் நீங்களா என்ன, நீங்கள் உங்கள் நாட்டை ஆட்சி ஆண்டிருந்தா நான் கேட்டிருக்க மாட்டேன். ஆல்ஃபா ஒமேகா உலகத்துக்குள்ளே நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்கள பார்த்து கேட்குறீங்க. இந்த பக்கம் பாய்ஸ்க்கு புரியல, என்ன ஒயன்னு சொல்லிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது நம்ம அப்பா அம்மாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஜேகே பார்த்து. இந்த பக்கம் நீங்களா அந்த அவங்கள பார்த்துட்டு எங்கே என் அம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போது அந்த சக்திகள் தான் அவங்கெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு துர்சக்தி வந்து சொல்லுதுடா. அப்போ நீங்களா நானே கவனிச்சுக்கிறேன், எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள பார்க்குறீங்க பாருங்கள். அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு அப்படியே பஸ்பமாக ஆயிடுறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட காற்றோட சக்தியை அப்படியே சுண்டி விடுறீங்க. உங்களோட அந்த சுருள் காற்று மாதிரி வந்து அந்த சாம்பல் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில், அதாவது அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுது. இந்த பக்கம் நம்ம பாய்ஸை தான் பார்க்குறீங்க. நம்ம சுகாவா அவங்கள அப்படியே பாவமாக பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பேபி தான் ரொம்ப அழுதுட்டுருக்கா, ஏன்னா அவளுக்கு இன்னும் நீங்கள் மில்க் ஃபீட் பண்ணவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கொஞ்சம் காம் ஆகிட்டு அப்படியே இந்த சோஃபாவில் போய் உட்காந்து சுகா கிட்ட தான் கையை நீட்டுறீங்க. சுகா தான் அவளோட பேபி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாருடா. நீங்கள் அந்த பேபியை பார்த்துட்டு அவ்வளோ சீக்கிரம் என்னோடய உயிர்களை நான் என்னை விட்டு போக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை தான் நிமிர்ந்து பார்க்குறீங்க. சுகாவா அப்படியே கொஞ்சம் ஒரு பயத்தோடு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் டெரர் ஃபேஸில் இருக்கீங்களா? ஸோ அவர் வந்து இது கண்டுபிடிக்கலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கோச்சிப்பீங்களோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ரொம்ப பயத்தோடு உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்களாம் அவரை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே சுகாவோட பேபிக்கு வந்து அப்படியே ஃபீட் பண்ணுறீங்கடா. இந்த பக்கம் சுகாவா அப்படியே கல்ப் பண்ணிவிட்டு ஆரம்பம் தான் பார்க்குறாரு. ஆரம்பமும் ஜேகேவும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே சுகாவை தான் திரும்பி பார்க்குறாங்க. என்னடா நடந்தது அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து கேட்குறாரு. தெரியலையே, கேட்போம் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து ஆரம்பம் தான் கூப்பிட்றாரு. வயன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. நீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லை, எப்படி அவங்க துர்ஷத்தின்னு கண்டுபிடிச்ச என்கிட்ட வந்து உங்கள் அம்மா உட்காந்தாங்கல்ல ஜேக்கோப்போட குழந்தை பிறக்கும்போது, அப்போவே அவங்க கண்ணில் இருந்த அந்த துர்சக்தியை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னால் எந்திரிச்சு வர முடியல. நீங்கள்லாம் கண்டுபிடிப்பீங்கன்னு நினச்சா, நீங்கள்லாம் என்ன ஆல்ஃபாஸ், உங்களால் இது கூட கண்டுபிடிக்க முடியலையா? அவங்க எல்லாரும் வேம்பயர்ஸ், அது கூட உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே கத்துறீங்க. இந்த பக்கம் ஜேகேவா வேம்பயர்ஸா? அப்போ என் பேபியை வெளியில் கூட்டிகிட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா பேபி தூக்கிட்டு போயிருப்பார்லடா, அந்த பேபி வந்து அப்படியே சுற்றி பார்க்குறாருடா. ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களால ஒன்றும் பண்ணவும் முடியாது. வெளியில் வெயிலுக்கு படாமல் செடிக்கிட்ட கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேபிஸ்க்கு அப்படி அந்த செடியோட இது இருக்குல்லடா, அந்த சாறுங்கள்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து கொடுக்க பார்த்துருக்காங்க. பட் அந்த பேபி வந்து அந்த மருந்தை வந்து ஏற்றுக்கலை. அந்த மாதிரி வாமிட் பண்ணியிருக்கு. அந்த வாயிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு பேபிஸ்க்கு ஒன்றும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நான் அவனோட பேபிக்கு ஃபீட் பண்ணியிருக்கேன் ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரும் அப்படியே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா பாய்ஸோட அப்பா அம்மாவும் சரி உங்கள் அம்மாவும் சரி அவங்களோட பிடியில் இருக்காங்க. அவங்க எப்படி வந்து திரும்பி இங்கே வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. இப்போ தான் நீங்கள் சொல்ல அந்த முன்னாடி வந்து முடிச்சிருப்பேன்லடா, அவங்க அப்பா அம்மா வந்து கோயிலுக்கு போயிருப்பாங்க. அங்கே வந்து அந்த பூஜாரிங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க, முன்னோர்கள் தான் அவங்களுக்கு பசங்களாம் வந்து பிறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பேன். பாதியோடு நிறுத்தியிருப்பேன். இப்போது அதில் இந்த கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த கோவிலை விட்டு வெளியில் வராங்க பாருங்கள். அங்கே இருக்க வேம்பயர்ஸ்லாம் அந்த காட்டில் இருப்பாங்கள்டா, அந்த வேம்பயர்ஸ்லாம் வந்துட்டு அவங்க
அவங்க அப்பா அம்மாவையும் சரி, பாய்ஸோட அப்பா அம்மாவையும் சரி அப்படியே பிடிச்சிட்டு அவங்களோட ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்களும் சண்டை போட்டிருப்பாங்க. பட் அவங்களால சமாளிச்சிருக்க முடியாது. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு உங்களோட பேர குழந்தைங்கள பலி கொடுத்தா உங்களை விட நான் சக்தியால் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வேம்பையரோட ஹெட்டு வந்து சொல்லியிருப்பாங்கடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்கள் அம்மாவா அதுக்கு வாய்ப்பே இல்லை, என் பொண்ணு அதை ஒரு காலமும் நடக்க விட மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் அவங்களாம் அதையும் தான் பார்க்குறோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களோட அந்த சக்திகளை வச்சு உருவம் மாறி அவங்க வந்து 3 பேரை அப்படியே உங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்கடா. அவங்க தான் வந்து உங்கள் அப்பா அம்மா வந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் அது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறீங்க நம்ம பாய்ஸ்கிட்ட. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிமினோட குழந்தை வந்து உருவாயிருக்குண்டா. அப்படியே அந்த குழந்தையோட அழுகிற சவுண்ட் உங்களுக்கு கேட்குது. நீங்கள் திரும்பி அந்த ஜிமினோட ரூமை தான் பார்க்குறீங்க. கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜிமின் தான் வெளியில் வராரு ஹாப்பியாக. அந்த பேபி ரொம்ப அழுதுகிட்டே இருக்குது. அவருக்கு எப்படி தூக்குறதுன்னு கூட தெரில. அப்படி ஒரு மாதிரி பிடிச்சிட்டு அப்படி கூட்டிகிட்டு வராரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு சீக்கிரம் கொண்டு வா ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அந்த பேபிஸை பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் வந்து வேக வேகமாக எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாருடா. நீங்கள் நம்ம சுகா கிட்ட அவரோட பேபியை கொடுத்துட்டு நம்ம ஜிமினோட பேபி எடுத்து அப்படியே மில்க் ஃபீட் பண்ணுறீங்க. ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம பாய்ஸ் கிட்ட சொல்கிறீங்க, நம்ம பேபிஸை பத்திரமா இங்கே விட்டுட்டு எல்லோரும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போது ஜிமின் தான் அப்போது மற்ற பாய்ஸ்லாம் ஜின் வி ஜெய்ஹோப்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவங்கெல்லாம் இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியா, அப்போது பேபிஸை யார் பார்த்துப்பா? அவங்க 3 பேர் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. என்ன எப்படி பார்த்துப்பாங்க? அவங்களே அவங்களோட சக்திகளை அந்த அவங்களோட பவர்ஸை கொடுத்து குழந்தைய உருவாக்கணும். அதில் இந்த குழந்தைங்கள எப்படி பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஆரம். நீங்களா அவரை பார்த்து முறைக்கிறீங்க, எனக்கு தெரியும் சரியா? எல்லோரும் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்கடா. நான் எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பேபிஸை கொண்டு போயிட்டு நம்ம ஜின் வி ஷேக்ஹோப்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு வராங்கடா. நீங்கள் வந்து மில்க் ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம ஜிமின் கிட்டே வந்து கொடுக்குறீங்க. இதை கொண்டு போய் ஜின் கிட்டே கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரும் பார்த்திங்கன்னா ஜின் கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே படுக்க வச்சிடுறாரு. அங்கே படுக்க வச்சுட்டு வந்து பார்க்குறாரு, நீங்கள் எல்லாம் அப்படி அந்த போருக்கு போவாங்களடா அந்த மாதிரி காஸ்ட்யூமில் இருக்கீங்க. அதை பார்த்துட்டு இருங்க நானும் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வேக வேகமாக போயிட்டு அவரும் அந்த காஸ்ட்யூம் எடுத்து போட்டு வராரு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ் டு பிளேஸ் அந்த இது போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நம்ம ஜேகே ஆரம் சுகா ஜிமினை பார்த்து சொல்கிறீங்க. அவங்களும் ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் 5 பேரும் நீங்கள் இருக்க இடத்துல இருந்து அந்த வேம்பையர் அந்த இருப்பாங்களடா அந்த கோட்டை அந்த இடத்துக்கு வந்து போயிடுறீங்க. அங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்கெல்லாம் அப்படியே உங்களை பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க. நீங்கள் போகும்போது என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அந்த ஃபுல் வீட்டுக்குமே வந்து உள்ளே யாருமே நுழைய முடியாதபடி அந்த மந்திரக்கட்டு வந்து போட்டுட்டு தாண்டா போயிருப்பீங்க. அங்கே வந்து அவங்க சிரிக்கவும் என்ன சிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இந்த பக்கம் அவங்களா அவசரப்பட்டு விட்டுட்டு வந்துட்டு உன்னோட குழந்தைங்கள அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அனுப்பின ஆளை நான் தான் காற்று மூலியமாக உங்களுக்கு அனுப்பி வச்சேனே, இன்னும் வந்து சேரலையா என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக அந்த அரசர் இருப்பார்லடா அந்த மெயின் ஆள், அவருக்கு தானே உங்களோட பேபிஸ் தேவைப்படுது. அவங்கள வந்து பலி கொடுத்தா அவருக்கு வந்து ரொம்ப அபரிவிதமான சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறனால அவர் வந்து இந்த பிளானை போட்டிருப்பார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது நடக்காமல் போயிருக்கும்ல. அந்த சாம்பல் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ரூமுக்கே வந்து போயிருக்கும். நீங்கள் வந்து அப்படி தான் பண்ணியிருப்பீங்க. இவங்களுக்கெல்லாம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அந்த காற்று வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து அவரோட ரூமில் தான் வந்து போட்டிருக்கோம். அதை பார்த்து அவர் கோவமாகி தான் இப்போ வெளியில் வந்திருப்பார். கரெக்டாக நீங்கள் வர்றக்கும் அதில் அதுவும் கரெக்டாக இருந்திருக்கும். அவர் உங்களை பார்த்து அப்படியே முறைக்கிறாரு. என்ன நினச்சிட்ருக்க? காலங்காலமாக ஆல்ஃபா ஒமேகாவே இருந்துட்டு இருந்தா நாங்கள்லாம் இப்போ வாழ்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் ராஜ்யத்தோடு நிறுத்திக்கங்க. நட்பு உறவோடு இருந்தால் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். இப்படி எதுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஒரு குழந்தைய போய் அழிக்கிறதுக்கு ஆள் அனுப்பியிருக்க? உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? எங்கள் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதா உன்னால் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவரா உங்கள் கூட சண்டை போட்டால் அவங்க ராஜ்யம் தான் கிடைக்கும், ஆனால் அவங்க குழந்தைங்கள பலி கொடுத்தா எனக்கு நிறைய சக்திகளே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே அவங்கள பார்த்து முறைச்சிட்டு அது ஒரு காலமும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவரை பார்த்து அப்படி கோவமாக சொல்கிறீங்கடா. அப்போது அந்த பர்சனா
அப்படின்னா சரி ஓகே, நான் இன்னும் பெரிய படை வீரர்கள் எல்லாம் அனுப்புகிறேன். அவங்க போயிட்டு உன்னோட குழந்தைங்கள எடுத்துகிட்டு வருவாங்க. இன்னும் என்ன இங்கே 3 பேர் தானே இருக்காங்க, 3 பேரை சமாளிக்க முடியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கண்ணை காமிக்கிறாரு. அவங்களும் பார்த்திங்கன்னா அவங்களோட இந்த வேம்பையர்ஸ் வந்து பறந்து போவாங்கள்டா, அந்த ஆளுங்களெல்லாம் வந்து அனுப்புகிறாங்க. பெரிய ஒரு போர் படையே வந்து உங்களோட அந்த வீட்டை நோக்கி வருது. இந்த பக்கம் நம்ம சின்னம் இருப்பாங்களடா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அப்போ வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. என்னன்னா அவங்க வந்து நீங்கள் வெளியில் போன அடுத்த செகண்டே வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. ஆனால் உள்ளே வந்த உடனே நீங்கள் வந்து மந்திரக்கட்டு போட்டிருப்பீங்க. அவங்களால வெளியில் போக முடியாது. அந்த வெளிச்சம் வந்து அந்த வீட்டை சுற்றி இருக்கிறது தெரியும். பட் அவங்க வந்து வெளியில் போகிறக்கு ட்ரை பண்ணுவாங்க, வெளியில் போக முடியாது. அப்போ வந்து உள்ளே யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள வந்து தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே யாருமே இருக்கிற மாதிரி சத்தம் இல்லை. அப்போ கரெக்டாக ஒவ்வொரு ரூமாக போயிட்டு சின்ன வந்து திறந்து பார்த்துட்ருக்காங்க. அதில் ஒரு ரூமை போயிட்டு திறக்கிறாங்க. பட் அவங்களால உள்ளே போக முடியல. கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு கிளாஸ் டைப்பில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. அதை வந்து அப்படியே நாட் பண்ணுறாங்க. யாராவது உள்ளே இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்னோட ரூம். ஓகேவாடா, அவர் தான் யார் இது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் தான் சின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போது அவர் இருந்துட்டு, ஓ சின்னு, கொஞ்சம் ஹாலில் வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு ஒரு 3 மணி நேரத்தில் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ சின்னுவா, இது 3 மணி நேரமா, என்னால் வெளியில் போகக்கூட முடியல, வீட்டை விட்டு வெளியில் போக முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா சின்னு. போக முடியாது, வாயின் ஏதாவது பண்ணி வச்சுருப்பா. ஐயோ, இவர் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம சின் வந்து மண்டையை பிச்சுட்ருப்பாரு. கரெக்டாக அவரோட பேபி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹேண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் பிறக்க போகிற ஸ்டேஜ். ஓகேவாடா, ஃபுல்லாக உருவம் எடுத்து அப்படியே இந்த வெளிச்சமாக பிரகாசமாக வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்னவா, என்னாச்சு, என்ன உங்கள் ரூம்லேருந்து வெளிச்சமாக வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கா. அப்போ கரெக்டாக வீதா சத்தம் போடுறாரு. ஏய் சொன்னா, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாது, வாயை மூடிட்டு போய் உட்காரடி அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த பக்கம் சின்ன வாங்கி பயந்துட்டா கொஞ்சம் ஒரு கத்தவும் அப்படி ஓடி போயிட்டு கீழே சோஃபாவில் தான் போய் உட்காந்துக்கிறான். என்னடா அது, ஆளுக்கு மிரட்டுறாங்க, இந்த வீட்டை விட்டு வெளியிலையும் போக முடியல, உள்ளே அவங்களையும் போய் பார்க்க முடியல, எல்லா பக்கம் கிளாஸாக இருக்குது, இந்த வீடு என்ன ஒரே மர்மமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து பார்த்துட்ருக்காடா. இந்த பக்கம் நீங்கள் போயிருப்பீங்களாடா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் உங்கள் கூட போர் புரிய வந்திருப்பாங்க. நீங்கள் சண்டை போட்டுட்ருப்பீங்க. நம்ம பாய்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக நின்று சண்டை போட்டுட்ருப்பாங்கடா. இந்த பக்கம் அந்த போர் வீரர்களை அனுப்பியிருப்பாங்க பார்த்திங்களா, அந்த பறந்து வர்றவங்கள, அவங்களும் வந்துட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அது சத்தியமாக முடிஞ்சிருக்காது. அந்த உங்களோட சக்தியை மீறி அவங்களால உள்ளே போகிறது நடக்காத காரியம். அதனால தான் நீங்களும் தைரியமாக இங்கே சண்டை போட்டுட்ருக்கீங்க. இந்த பக்கம் பாய்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு அவங்களோட அந்த ராஜா இருப்பார்லடா, அவர்கிட்ட போகிறாங்க. இந்த பக்கம் நீங்களா உங்களோட வாளை சுழட்டி அவரோட அந்த கண்ணுக்கு முன்னாடி நீட்டி நிற்கிறீங்க. இங்கே பார், ஒழுங்கு மரியாதையாக மன்னிப்பு கேட்டீங்கன்னா உயிராவது மிஞ்சும். இதுக்கு மேலே எங்கள் வழியில் தலையிட்டேன்னா உங்கள் வம்சமே இல்லாமல் தெரியாமல் அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இந்த பக்கம் அந்த ராஜாவா அப்படியே கொஞ்சம் பயந்துட்டாருன்னு நீங்கள் அப்படியே அந்த விழிக்கிட்ட அந்த வாள் நின்றுட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிடிச்சிருக்கீங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் பயந்துட்டு சாரி 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 என்னை மன்னிச்சிருங்க ராணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களோட அந்த கால்லையே போயிட்டு விழுந்துடுறாரு. நீங்களா அவரை பார்த்துட்டு, அந்த பயம் இருக்கட்டும், இதுக்கு மேலே என்னோடய வம்சத்தில் யாராவது மேலே கையை வச்ச அவ்வளோதான், அந்த இடத்துல நீ பஸ்பமாயிருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு சாபம் கொடுத்துட்டு வந்துடுறீங்கடா. இந்த பக்கம் பாய்ஸ் தான் அப்படியே ப்ரவுட் ஃபீலிங்கோடு உங்களை பார்த்துட்ருக்காங்க. பரவாயில்ல, நம்மளாலே கூட கண்டுபிடிக்க முடியல, நம்ம அப்பா அம்மாவையும் காப்பாற்றிட்டா, நம்ம குழந்தைங்களையும் காப்பாற்றிட்டா அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக அவங்க வீட்டுக்கு வர்றாங்கடா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே வெளியிலலாம் நிறைய வேம்பையர்ஸ் செத்து கிடக்குதுங்க. அதை வந்து நம்ம பாய்ஸ் பார்த்துட்டு, இவங்க எப்படி செத்தாங்க, யார், நம்ம ஜின்னு ஜெய்ஹோப்லாம் ஃபைட் பண்ணியிருக்காங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. யாருமே ஃபைட் பண்ணல, அந்த வீட்டை விட்டு யாருமே வெளியில் வரல. பட்டு அந்த மந்திர சக்தி நீங்கள் போட்ட கட்டு இருக்குல்லடா, அதில் வந்து மோதி எல்லோரும் கீழே விழுந்து அப்படியே இறந்துருப்பாங்க. அதை வந்து பாய்ஸ் பார்த்துட்டு, ஓ இப்படி தான் இருந்தாங்களா, சரி ஓகே, நீ இந்த மந்திரக்கட்டை ரிலீவ் எடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரன் சொல்கிறாரு. நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரக்கட்டை வந்து எடுக்கிறீங்கடா.
அப்போ வந்து கிளாஸ் உடையிற மாதிரி சத்தம் கேட்குது. நம்ம சின்னும் வந்து ஹாலில் தானே உட்காந்துட்ருப்பா. அவன் வந்து அப்படியே குடுகுடுன்னு வெளியில் ஓடி வந்து பார்க்குறா, என்னடா சவுண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குறா. பார்த்தா அந்த இடம்லாம் கிளாஸ் பீஸாக கிடக்குது. ஓ, இந்த வீட்டை சுற்றி ஏதாவது கிளாஸ் டைப்பில் டோர் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து அப்படியே பார்க்குறா. நீங்களா சின்னும் பார்த்துட்டு, சின்னு நீ எப்போ வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆ, நானா? நான் எப்போவும் வந்துட்டேன், 3 மணி நேரமாக நான் இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்களா? ஓ, அப்படியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி முடிக்கிறீங்க. உங்களோட ட்ரெஸ் காஸ்ட்யூம்லாம் பார்த்துட்டு, ஓ ஏன் என்னது இது அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீங்களா? இதெல்லாம் எங்களோட ட்ரெஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை, வா உள்ளே போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்கடா. உங்கள் அம்மாவும் சரி, பாய்ஸோட அப்பா அம்மாவும் சரி ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அப்படியே கூட்டிகிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரிங்க் மாதிரி எடுத்துகிட்டு வந்து தரேங்க. நம்ம சின்னக்கும் கொடுக்குறீங்க. அவள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாரையும் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கா. நம்ம பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சரி நாங்கள் போய்ட்டு பேபிஸை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் சின்னவா, இது பேபிஸா, உங்களுக்குலாம் குழந்தைங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. குழந்தைங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் எல்லாம் அப்படியே சிரிக்கிறாங்க. அவள் வந்து உங்களை பார்த்துட்டு, வயன் அப்போது நீ தான் அவங்க ஒய்ஃப்னா, பேபிஸ் எத்தனை பேபிஸ் டே அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க 8 பேபிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. 8 பேபிஸா அப்படிங்கிற மாதிரி அவர் வாயை பிளந்துடுறா. எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருந்த, குழந்தைங்களுக்கு எத்தனை வயசு ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீங்களா? ஏய் 1 டே தான் ஆகுது, என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவளா? 1 டேவா? புரியலடி, எப்படி நீ மாசமாகவும் இல்லை, நான் தான் பார்த்துட்டு போனேன்னே, உன்னை பார்த்து நான் ஒரு 2 நாள் இருக்குமா, அவ்வளோதான் இருக்கும், எப்படி அப்படிங்கிற மாதிரி அவள் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டா பாவம். ஏன்னா வந்து ஹியூமன்ரா, ஸோ அதனால் ரொம்ப கன்ஃபியூஷனாக கேட்குறா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவகிட்ட வந்து உண்மையெல்லாம் சொல்கிறீங்க. நாங்கள் இந்த மாதிரி ஆல்ஃபாஸ், நாங்கள் வந்து அதுவும் இல்லாமல் நான் வந்து ஹைப்ரிட், ஸோ எனக்கு வந்து உடனே, அதாவது ஒன்றா தாம்பத்தியத்தில் இருந்த உடனேயே எனக்கு பேபிஸ் வந்து பர்த் ஆகிடும், அதனால் நீ ஒன்றும் பெருசாக வந்து பயந்துக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம சின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமிக்ஸு, அந்த மாயாஜால கதைங்களை படிக்கிறது, ஸ்டோரி படிக்கிறதுனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாள். இப்போ நீங்கள் சொல்லவும் அது அவள் நிஜம்னே நம்பிடுறாடா. அவள் வந்து எந்த ஒரு சந்தேகமும் படலை. இல்லை நீ போய் சொல்கிற அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. அவன் வந்து நம்பிடுறா. அப்படியே உங்களை ஹாப்பியாக பார்த்துட்ருக்கா. நீங்களா? என்ன சின்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. எனக்கு உன்னோட பேபிஸை பார்க்கணும் போல் இருக்குடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்களா? ஓ அப்படியா, இரு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போயிட்டு ஆரம்பிச்சேக்கு நம்ம சுகா 3 பேபிஸையும் அப்படியே தூக்கிட்டு வர்றீங்க. இந்த பக்கம் அவளா? 3 பேபிஸ்டி, ஒரு பேபியாவது தூக்கிட்டு வர வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்களா? அப்படியா, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேபிஸை அப்படியே காற்றுல பறக்க விட்டுட்டு ஒரு பேபிஸை மட்டும் பிடிக்கிறீங்க. அவள் பார்த்து பயந்துடுறா. ஓ ஐயேன்னு, அது குழந்தைங்க, அது என்னோடய குழந்தைங்கடி, எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவகிட்ட வந்து ஒரு பேபியை கொடுக்குறீங்கடா. அதை அவள் வாங்கி பார்க்குறா. அது வந்து கேர்ள் பேபி. அதை வந்து பார்த்துட்டு செம்ம க்யூட்டாக இருக்காங்க அவனோட பேபிஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. நீங்களா அப்படியே சிரிச்சுட்டு அவள் கூட பேசிகிட்டு இருக்கீங்கடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்த ட்ரிங்க் வந்து உங்கள் அம்மாவுக்கும் பாய்ஸோட அப்பா அம்மாவுக்கும் வேலை செஞ்சுருக்கோம். அவங்கெல்லாம் நார்மல் ஆகிருப்பாங்கடா. அப்படியே உங்களை ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க. ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி உங்கள் பாய்ஸோட அப்பா வந்து சொல்கிறாங்கடா. அப்போ நீங்கள் தான், மாமா உங்களுக்கு உடம்பு பரவாயில்ல தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. பரவாயில்லம்மா, இப்போ ரெடி ஆகிடுச்சு, என் பேர பசங்களை கூட அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேபிஸை வந்து அப்படியே அவர்கிட்ட ஒரு பேபியும் உங்கள் அம்மா கிட்ட ஒரு பேபியும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறீங்க. அப்போ உங்கள் அத்தை தான் ஹாப்பி டியர்ஸோட ரொம்ப தேங்க்ஸ், எங்களுக்கு எங்கள் வம்சமே இல்லாமல் போயிடுமோன்னு நினச்சோம், நல்ல வேலை எங்களுக்கு வம்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அப்படி சிரிச்சு அந்த குழந்தையோட ஃபோர்ஹெட்டில் அந்த ஃபீட்லன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. பாய்ஸோட அம்மா அப்பா. உங்கள் அம்மாவும் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அப்படியே கிஸ் பண்ணுறாங்கடா. நம்ம பாய்ஸ் தான் அப்படியே சிரிச்சுட்டே கீழே வராங்க. நம்ம ஜின்னு தான் அப்படியே ஒயின் இங்கே பாரு இவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட பேபி அப்படியே தூக்கிட்டு வராரு. நீங்களா? என்ன ஜின், பேபி எந்திரிச்சானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம், ரொம்ப அழுகிறான் இவன், கத்து எனக்கே காது வலிக்குது என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு தான் உங்களை அளவாக கத்தணும்னு சொல்கிறது, நீங்கள் கத்துறனால தான் இப்போ உங்கள் பேபியும் கத்துறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு எப்படியாவது அவன் கத்துறது என்னோட தலை வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா? சரி ஓகே, மறுபடியும் நீ கத்த ஆரம்பிச்சிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் ஜின் கையில் இருக்க பேபியை வாங்கிட்டு போய்ட்டு அப்படியே ஃபீட் பண்ணுறீங்கடா. இந்த பக்கம் சின்ன பார்த்திங்கன்னா அவள் கையில் ஒரு பேபி இருக்கும்.
அதை வந்து உங்கள் பாய்ஸோட அம்மா கையில் வந்து அப்படியே கொடுக்குறா. அவங்க வந்து வாங்கிட்டு சின்னும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அப்படியே எந்திரிச்சு வெளியில் வரான். நீங்களா? ஏய் சின்னும் இங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. வீட்டுக்கு போகிற ஒயன், எனக்கு இங்கே என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்களா? சரி ஓகே, எங்களை பற்றி சீக்ரெட்ஸ்லாம் நான்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன் ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த வீட்டை விட்டு அப்படியே வெளியில் வரா பாருங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கம்பெனி மேனேஜர் வந்து அப்படியே அந்த வாசலுக்கு வந்து வராரு. கரெக்டாக சின்ன போகிறக்கும் அவர் வர்றதுக்கும் சரியாக இருக்குது. நீங்கள் சின்னவை பார்த்து சிரிச்சுட்டு பேர் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு சொடக்கு போடுறீங்க. சின்னுக்கு வந்து அப்படியே ஸ்லிப் ஆகிடுது, கீழே விழுகிற மாதிரி போகிறா. நம்ம மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் பிடிக்கிறாரு. அவருக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. அவங்க 2 பேருக்கு நடுவில் அப்படியே லவ் ட்ராக் அப்படியே ஸ்டார்ட் ஆகுதுடா. இந்த பக்கம் பாய்ஸ் அதை பார்த்து சிரிச்சுட்டு, வயன் நீ நினச்சதை நடத்திடுற என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறாரு. நீங்களா? அதுதான் ஒயன், நான் நினச்சது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பாய்ஸ் எல்லாம் அப்படியே சிரிச்சுட்டே இருக்காங்கடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அப்படியே பேபிஸ்லாம் அழுகிற சவுண்ட் கேட்குது. நம்ம வியோட பேபியும் ஜேக்கோப்போட பேபியும் அப்படியே பர்த் ஆகிருக்கும். அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு குழந்தையும் ஜேக்கோப் 2 குழந்தையும் அப்படியே தூக்கிட்டு கீழே வராங்க. நீங்கள் அவங்களுக்கும் அப்படியே ஃபீட் பண்ணுறீங்க. ஹாப்பியாக வந்து உங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறீங்கடா. இப்படியே டேஸஸ் கொஞ்சம் பாஸ் ஆகுது. நீங்கள் வந்து வீட்டில் வந்து அந்த பேபிஸை பார்த்துக்கிறது மட்டும்தான். நம்ம பாய்ஸ் மட்டும்தான் போயிட்டு அவங்க ஆஃபீஸை வந்து பார்த்துக்கிறது. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேபிஸை கொஞ்சுவாங்க, போய் தூங்கிடுவாங்க. அப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு 3 மந்த்ஸ் பக்கம் பாஸ் ஆகிருக்கும். பாய்ஸ் அதுக்கு மேலே யாருமே வந்து உங்களை டச் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படியே வந்து டேஸஸ் போயிட்டுருக்குண்டா. நீங்களா ஒரு நாள் அப்படியே கையை கட்டி நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பாவும் சரி, பாய்ஸோட அம்மா அப்பாவும் சரி, அம்மா அப்பான்ட்டேன், உங்கள் அம்மாவும் சரி, பாய்ஸோட அம்மா அப்பாவும் சரி அப்படியே கோவமாக உட்காந்துட்ருக்காங்க. பாய்ஸ் அப்படியே ஒர்க்கை முடிச்சு வீட்டுக்குள்ளே வராங்க பாருங்கள். நீங்களா அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு பார்த்துட்டு, வாயன் என்னடி ஆச்சு, இங்கே உட்காந்துட்ருக்க, எங்கே பேபிஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா? எங்கேயா? அங்கே கொஞ்சம் திரும்பி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவங்களும் வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாங்க பாருங்கள். அங்கே ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொன்றும் பண்ணிகிட்ருக்கு. ஐயோ என் பொண்ணடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா? உன் பொண்ணு அது பேய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இது என் பொண்ணு பார்த்தா பேய் மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறாரு. ஆமாம், தவழ்ந்து விளையாடுற வயசில் இங்கே பாரு என்ன காரியம் பண்ணிகிட்ருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கடா. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு அந்த ஸ்ட்ராபெரிலாம் எடுத்து போட்டு பஞ்சாமிர்தம் பண்ணிகிட்ருக்கிறா. நீங்கள் அதை பார்த்து தான் சொல்லிகிட்ருக்கீங்க. அந்த பக்கம் வியா, ஏன்டி குழந்தை அப்படி பண்ணுதுன்னா நீ தான் போயிட்டு எடுத்து விடணும், நீயே அவளை போயிட்டு அப்படியே பண்ணிட்டும் விட்டுட்டு உட்காந்துட்ருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா? ஆமாம் நான் தான் விட்டுட்டு உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே திரும்புறீங்க பாருங்கள். இந்த பக்கம் ஒரு குழந்தை அப்படியே லிப்ஸ்டிக்லாம் எடுத்து வச்சு அந்த இதில் டாய்ஸில் எல்லாம் போட்டு விளையாடிட்டுருக்கு. ஜேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றீங்க. அவரா? என்னடி அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறாரு. அங்கே பாரு உன் பொண்ணை அப்படிங்கிற மாதிரி பையனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கடா. அவராக அது வந்து வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸமோட குழந்தை அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஏன் லிப்ஸ்டிக் தான் கிடச்சிதா ஜீன்? உன் பையனுக்கு வேணும்னா புதுசாக வாங்கி கொடு. ஐயோ அவன் தொல்லை தாங்க முடியல ஜீன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தலையில் கை வைக்கிறீங்க. ஜேகேவா? ஆமாம், என் பையன் எங்கேடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உன் பையன் தானே, கொஞ்சம் கீழே குமிஞ்சு பாருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரும் பார்த்திங்கன்னா அப்படியே கீழே குமிஞ்சு பார்க்குறாரு. அவன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மில்க் ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் செஸ்ட்டில் வந்து நீங்கள் பிடிக்கவே இல்லை அந்த குழந்தைய. அவனாக வந்து ஏறி மில்க் ஃபீட் அவனாகவே பண்ணிக்கிறான். அந்த பக்கம் ஜேகேவா? தட்ஸ் மை பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தலையை அப்படியே தடவி விட்றாரு. நீங்கள் அவர் கையில் அப்படியே சட்டுன்னு அடிச்சுட்டு, என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம், என் பையன் என்ன மாதிரி தானே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. நீங்கள் அப்படியே ஒரு பார்த்து முறைக்கிறீங்க. இந்த பக்கம் ஜேகேவா? சரி ரைட்டு விடு, டே மகனே வாடா, உங்கள் அம்மாவுக்கு வலிக்குதாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தூக்கிக்கிறாரு. இந்த பக்கம் ஆளாளுக்கு அவங்க பேபிஸை போயிட்டு அப்படி தூக்குறாங்க பாருங்கள். நம்ம ஜிமினோட குழந்தைய காணோம். என் பையன் எங்கடி காணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உன் பையனா? உன் பையன் தானே, இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றீங்க. என்னடி அந்த சோஃபாவுக்கு பின்னாடி அந்த அடியில் கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தியா, அங்கே போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரும் போயிட்டு அப்படியே குமிஞ்செல்லாம் பார்க்குறாரு. உள்ளே ஒரு குழந்தை அப்படியே பார்த்து சிரிக்குது. டேய் மகனே என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு.
அப்பா அப்படிங்கிற மாதிரி அது வந்து ரியாக்ஷன் கொடுக்குது. இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே மெதுவாக எடுக்கிறாரு. ஏன்டி என் பையனை சோஃபா கடையிலலாம் வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். ஆமாம், எனக்கு வேண்டுதல், நான் கம்மல் இருந்துருச்சு மீன், நானும் டென்ஷனாக இருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு குழந்தைய கொடுத்துட்டு அவன் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறீங்க. நாங்கள் 4 பேர் இந்த பேபிஸை வச்சுட்டு என்ன கஷ்டப்படுறோன்னு தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. அவங்களாம் சரி ஓகே விடு, சாட்டர்டே சண்டே நாங்கள் பார்த்துக்குறோம் தானே சொல்கிறோம், நீங்கள் வீக்லி 5 days தானே பார்த்துக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. வேணா நீங்கள் 5 days பார்த்துக்குங்க, சாட்டர்டே சண்டே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மாவும் சரி பாய்ஸோட அப்பா அம்மாவும் சரி உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாண்டா நாங்கள் பார்த்துக்குறோண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் பாய்ஸாக அப்படியே சிரிச்சிட்டு சரி விடு, எங்கள் பசங்க அப்படியே எங்களை மாதிரி இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எதே இன்டெலிஜென்ட்டு அப்படி தானே, அங்கே பாரு அந்த டோரை பாரு, அந்த டோரை நிலைமையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. தாரமும் திரும்பி பார்க்குறாருடா. ஏன்டா டே, தவழ்ந்து போகிற குழந்தைக்கு ஓரமாக போக தெரியாதடா, ஒரு டோரை தள்ளி விட்டு உடைச்சிட்டான். ஐயோ என்னால் முடியலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பக்கம் ஆரம்மா ஒன்றும் இல்லடி, நாங்கள் தான் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம், இதுக்கெல்லாம் போய் மூட அப்செட் ஆகுறதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களை அப்படியே கொஞ்சிறாங்க. இந்த பக்கம் பெரியவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் இங்கே தான்ப்பா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களை யார் இருக்க சொன்னது, எல்லாம் கிளம்புங்க முதல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டே அப்பா அம்மாடா, அதெல்லாமே ஓகே, உங்களுக்கு என்ன பேரம்பரசுங்களை பார்க்கணுன்னு ஆசை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த பக்கம் அதான் இருக்குல்லடா, 1க்கு 8 இருக்குடா அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்கள் அப்பா பாய்ஸோட அப்பா வந்து சொல்கிறாங்கப்பா, அது போதுமாப்பா, இருக்கிற சொத்தெல்லாம் கட்டி காப்பாற்றணும்ல அப்படிங்கிற மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணுறாரு. அவங்க அப்பாவா ஏதோ புரிஞ்ச மாதிரி சரி ஓகே ரைட்டு விடு, அந்த பேபி சிட்டர்ஸ்னு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தோம்ல எங்கே அவங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க அங்கே தான் இருந்தாங்க, எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்கடா பேபி சிட்டர்ஸாக. அதில் 3 பேருமே பார்த்திங்கன்னா அப்படியே கையை கட்டி வாயை பற்றி அந்த குரங்குங்கெல்லாம் ஒரு செய்கை பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்களா, ஒன்று கண்ணை பற்றி இருக்கும், ஒன்று காதை பற்றி இருக்கும், ஒன்று வாயை பற்றி இருக்கும், அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஒரு 3 பேர் அப்படியே லைனாக நிற்கிறாங்க. இந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. மேம் காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு அழுகிறா. ஷூப் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தை சவுண்டு. நீங்களா யாராது அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்க்குறீங்க. இங்கே வேறு இருக்கிறது ஜெய்ஹோப்போட பேபிஸும் சுகாவோட பேபிஸும் தான் இருக்கும். சுகாவோட பேபி தான் வந்து மிரட்டியிருப்பா, அதுக்கு தான் அவங்க 3 பேர் பயந்துட்டு அப்படி வந்து நின்றுட்டுருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டு அவரோட பையனை பார்த்து ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நம்மளை பார்த்து எல்லாம் பயப்படணுவா, என்னப்பா இப்படி பண்ணுறாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை வந்து பேசவே ஆரம்பிச்சிருக்கும். மற்ற பாய்ஸ் எல்லா குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த குழந்தைங்க சைல்டுஹுட் அந்த மாதிரி தான்டா இருக்கும். பட் சுகாவோட குழந்தை மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்டாக பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் தான் எல்லா பேபிஸும் ஒரு மாதிரி இருக்குன்னா உன் பையன் தனி ரகம் சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. தனி ரகமா, ஒன்றா இருந்தால் அப்படி தாண்டி இருக்கும், இன்னும் 2 இருந்ததுன்னா சேர்ந்து விளையாடுவான்ல அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறாரு. நீங்களா சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. வேணும்டி அப்படிங்கிற மாதிரி அப்படியே பாவமாக பவுத் பண்ணுறாரு. இந்த பக்கம் அந்த பேபியா வேணும் 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 அப்படிங்கிற மாதிரி அந்த பேபியும் சொல்லிகிட்ருக்கு. இந்த பக்கம் அந்த பேபி சிட்டர்ஸாக அப்படியே உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்களா ஐயோ மனத்தை வாங்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் பாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட இதுக்கு மேலே எங்கள் பசங்க எந்த ரகலையும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சக்தியை வச்சு அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு காப்பு மாதிரி போட்டு அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட தூக்கி எல்லாம் கொடுக்குறாங்கடா. அவங்க அப்பா அம்மாவும் சரி ஓகே நாங்கள்லாம் போயிட்டு விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் அம்மாவும் பாய்ஸோட அப்பா அம்மா அந்த பேபி சிட்டர்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த பேபிஸ் அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் பாய்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட அப்படியே நெருங்கி வராங்க. நீங்களா டேய் கேடிகளா என்ன எதுக்கு வர்றீங்க, இந்த ஆட்டோத்துக்கு 4 இல்லை அதான் 1க்கு 8 பேபிஸ் இருக்குல்ல போதும், இதுக்கு மேலே பேபிஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பேபிஸ் கிடையாதுன்னா பரவாயில்ல, ஆனால் எங்களுக்கு நீ வேணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் அவங்கள வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணுறாரு. நீங்களா இது இறக்கி விடுறா தட்டி மாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இது தட்டி மாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து ஷோட் பண்ணுறாரு. ஆமாம் தட்டி மாடு தான், எப்போ பார்த்தாலும் கோவம் வந்துடுச்சுன்னா அவ்வளோதான் பொசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க.
அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே உங்களை சைட் ஐஸில் பார்க்குறாரு. நீங்களாம் அப்படி இறங்கிட்டு நம்ம ஷுவா கிட்ட தான் போய் நினைக்கிறீங்க. நான் ஷுவா கிட்டேயே இருந்துக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இந்த பக்கம் ஆரமா அப்போ நாங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கன்னா எல்லாரும் எனக்கு வண்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போ ஷுகா மட்டும் ப்ரப்போஸ் பண்ணானா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேட்குறாங்க. நீங்களா இல்லைதான் ஆமாம்ல ஷுகா நீ போ சரி போ அப்படிங்கும்போது ஷுகா பிடிச்சி தள்ளுறீங்க. ஷுகாவா அப்படிங்கும்போது சொல்கிறாரு. நீங்கள் பிடிச்சி தள்ளிடுறீங்க, பாய்ஸ் மேலேயே தள்ளிடுறீங்க. அவர் போயிட்டு விழுந்துடுறாருடா. இந்த பக்கம் நம்ம பாய்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆளுக்கு பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே போயிட்டு ஒரு ரூம்குள்ளே போயிட்டு ரோஸு ரிங்கெல்லாம் வச்சுருப்பாங்கடா. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்கள் முன்னாடி நீல் டவுன் போடுறாங்க. நீங்கள் கையை கட்டி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க கோவமா. உங்கள் முன்னாடி அப்படியே நீட்டிட்டேன். வயான் ஐ லவ் யூ டி, வி ஆல் ஆர் லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களாம் அப்படியே சைட் டேஸில் பார்க்குறீங்க. உங்களுக்கு அவங்கள பார்த்தாலே கொஞ்சம் ஷையாக ஆகுது. வேணா பார்க்காதடி கோலம் போயிடும் பார்க்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்கடா. பாய்ஸா ஏன் திரும்ப எங்களை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தயங்கி திரும்பி பார்க்குறீங்கடா. நம்ம பாய்ஸ் எல்லாம் அழகாக ஒரு ரோஸை நீட்டிட்டு அப்படின்னு இருக்காங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம் தான் ஒரு ரிங் பாக்ஸை நீட்டுறாரு. will you marry me அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா அதான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி 8 குழந்தைங்க பெற்றாச்சு, இதுக்கு மேலேயுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அது கான்ட்ராக்ட் விஷயமாக போட்டது. பட் இது லைஃப் லாங் நாங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்ருந்தோம். பட் இன்றைக்கி நீ ரொம்ப மூட் அப்செட்டாக இருக்க அதான் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு சொல்லிவிட்டு உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஷை ஆகிட்டு இப்படி கையை நீட்டுறீங்கடா. அந்த ரிங்கு பார்த்திங்கன்னா 8 ரிங்கு. அதை ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ட்ராகனோட உருவம் அப்படி வரும். உங்களுக்கு வந்து அப்படியே பாய்ஸ் எல்லோரும் போட்டு விடுறாங்கடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன் ஒரு உண்மையாலுமே அந்த உருவம் எடுத்து உங்களை சுற்றி அப்படி நிற்கிது. பாய்ஸ் எல்லாம் அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. நீங்களாம் அப்படியே சிரிச்சுட்டு ஓகே ஃபைன் நீ போயிட்டு வா, உனக்கு இது என்னோடய குழந்தைங்கள பார்த்துக்கறக்கு மட்டும்தான் நீ அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ராகனை பார்த்து சொல்கிறீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அழகாக அப்படியே பறந்து போகுது. இந்த பக்கம் பாய்ஸான்னு பார்த்துட்ருக்காங்க. எதுக்குடி ட்ராகன் அனுப்புனேன்? என் பசங்களுக்கு வேறு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம பாய்ஸ் எல்லாம் அப்படியே அப்படி சரி ஓகே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களை எல்லோரும் வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணுறாங்கடா. ஓகேடா நான் இதோடு முடிக்கிறேன். ஹாப்பி என்டிங். நல்லபடியாக இதை நான் முடிச்சிட்டேன். ஒரு வழியாக நான் முடிச்சிட்டேன். அதை தான் சொல்லணும். அப்பா எவ்வளோ நாள் நானும் கஷ்டப்பட்டு திக்கி திணறி ஒரு வழியாக இந்த எஃப்எஃப்பை நான் முடிச்சிட்டேன்டா. ஸோ பாடி முடிஞ்சு எல்லோரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க. லாஸ்ட் வரைக்கும் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களும் கமெண்ட்டே பண்ணக்கூடாது. பார்த்தவங்க மட்டும்தான் கமெண்ட் பண்ணும். ஓகே, லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு எனக்கு இந்த எஃப்எஃப்க்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுங்க. நான் இவ்வளோ தூரம் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பை பாய், see you.